யாரா நீ? என்ன பார்த்து தமிழ்நாட்டுல இந்த கேள்வியை கேட்கிற மொத ஆள் நீ தாண்டா. உன்னை தனியா கவனிச்சுக்கிறேன். நான் சொன்ன உங்க ஏரியாவா? இந்த ஏரியா, அந்த ஏரியா, அந்த இடம், இந்த இடம் எங்கேயுமே எனக்கு பயம் கிடையாதுடா. ஏன்னா ஆல் ஏரியாவிலையும் ஐயா கில்லிடா. அப்படியே கொஞ்சம் திரும்பி பாருங்கண்ணா. வாழ்க்கை ஒரு வட்டம்டா. இங்க ஜெயிக்கிறவன் தோப்பான், தோக்குறவன் ஜெயிப்பான். நான் முடிவு பண்ணிட்டேன். யாரா முடிவு பண்ற? நீ ஊன்னு சொல்லு. அவன் சொன்னா தட்டிடலாம். தட்டிடுவியா? நேத்து வந்த பச்சானி. எப்ப வந்தன்றது முக்கியம் இல்லடா, புல்லட் எப்படி இறங்குதுன்றதுதான்டா முக்கியம். கோட்டை வீரன் பயப்படாத மாதிரி நடிக்கிறவனுக்கு பேர் வீரன் இல்லடா. பயம்னா என்னன்னு தெரியாதவனுக்கு பேர் தான்டா வீரன். எனக்கே துப்பாக்கி. உனக்கெல்லாம் போலீஸ்காரன் பத்தாதுடா. வேற 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 வேட்டக்காரன் தாண்டா வேணும். ஃபுட்பால் தாம நமக்கு ஒரு 4-5 வருஷமா டச் விட்டு போச்சு. ஆனா செய்கை எல்லாம் செம்ம ஃப்ளோல இருக்குது. எப்ப நீ ஃப்ராட் பண்ணி ஜெயிச்சிடலாம் நினைச்சியோ அப்பவே நீ தோத்துட்டடா. தம்மா துண்டு பிளேடு மேல நீ வச்ச நம்பிக்கைய உன் மேல வை, ஜெயிக்கலாம். நீங்க ஏற்கனவே வெளில போயிட்டீங்கன்னு எனக்கு தெரியும். உங்களுக்கு நியாயம் என்னன்னு தெரியும். யோசிச்சுக்கங்க. இந்த அளவுக்கு கல்ட் அண்ட் கரிஸ்மேட்டிக் லீடர் யாருமே இல்லையே தமிழக அரசியல். யார் இருக்கா? துணை முதல்வர் போனார்னா இவ்வளோ மக்கள் வந்து காசு கொடுத்து உலக நாடுகள்ல இருந்து வருவாங்களா? கத்தி எடுத்து ஒருத்தனை போடுறது ஈஸி, பேனை எடுத்து எழுதுறது ரொம்ப கஷ்டம். ரவுடிசம் பண்றது கஷ்டமா இல்ல 3வது படிக்கிறது கஷ்டமா? குழந்தை உருவாகிறதுக்கு 10 மாசம், ஒரு பட்டதாரி உருவாகிறதுக்கு 3 வருஷம், ஒரு இன்ஜினியரோ டாக்டரோ உருவாகிறதுக்கு 4-5 வருஷம். ஆனா ஒரு தலைவன் உருவாகிறதுக்கு ஒரு யுகமே தேவைப்படுது. ஒரு தலைமுறைக்கு ஒரு தலைவன் தான் கிடையாது. தலைவன்றது வெறும் வார்த்தை இல்ல, ஒரு தலைமுறையோட மொத்த நம்பிக்கை. சவால் விடும்போது ரொம்ப சாக்கிறதையா விடணும். அது என்ன சொன்னீங்க? 2026 தேர்தலில் நாம தான் வெற்றி பெற போறோம். அன்னைக்கு நியூஸ் ஹெட்லைன்ஸ் என்னன்னா, திராவிட மாடல் 2.0 ஆட்சி தொடங்கியது. அந்த பிராண்ட் அழிக்கிறதுல தான்டா நான் ஸ்பெஷலிஸ்ட். இப்ப சொல்ற மிஸ்டர் 2, உனக்கு மேல இருக்கிற 1 அதான் தலைவன். அந்த பிராண்ட நான் அழிக்கிறேன். தலைவனை நான் ஜெயிக்க விட மாட்டேன். அவர் எந்த தொகுதியில நின்னாலும் நான் அங்க எதிர்த்து நிக்கிறேன். அந்த பிராண்ட நான் கிழின்னு கிழிச்சு காட்டுறேன். உங்களுக்கே இவ்வளவு சுருன்னு ஏறுதுன்னா நம்பர் 1 சீட்ல இருக்கிற எனக்கு எவ்வளவு ஏறும்? அவ்வளவு பணம் இருக்கா? சத்தம் கேக்குதா? மக்களை போய் பாருங்க, அவங்களோட பேசுங்க, ஒவ்வொரு தெருவுக்கும் போங்க, ஒவ்வொரு வீட்டுக்கும் போங்க, அவங்களோட பிரச்சனைகள் என்னன்னு கேளுங்க, அதை தீர்க்கிறதுக்கு என்னன்னு வழி யோசிங்க. அப்பதான் அவங்களுக்கு நம்ம மேல ஒரு நம்பிக்கை வரும். அப்படி ஒரு ஆழமான நம்பிக்கையை விதைச்சிட்டு அதுக்கப்புறமா நிமிந்து பாருங்க. ஒவ்வொரு வீட்டோட உச்சிலையும் தமிழக வெற்றி கழகத்தோட இரட்டை போர் யானை வாகை மலர் கொடி தானா பறக்கும்.